ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சீசன் 2 லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே மேத்யூவோட பொண்ணை செக் பண்றதுக்காக கிறிஸ்டியும் கூடவே அசிஸ்டன்ட் காரனும் வரான். வீட்டுக்கு வெளியவே ஜேடு பைப்புல பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். இவனுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு புலம்பிக்கிட்டே உள்ள வந்தா ஹீரோ பைப்புல மேத்யூவோட பொண்ணு கீழே விழுந்து நேற்று நைட்டு கத்தி கதறி பிறண்டுட்டு இருந்தாலும் அந்த இடத்தையே பார்த்து நின்றுட்டு இருக்கான். வந்தவங்க கிட்ட எல்லாரும் மேலே இருக்காங்க அப்படிங்கிறத தவிர எதுவுமே அவன் பேசல. கிறிஸ்டியும் அந்த பொண்ணை செக் பண்றதுக்காக மேலே போறான். அப்ப அசிஸ்டன்ட்கார ஹீரோ கிட்ட பேச வந்தா, தயவு செஞ்சு நீ கிறிஸ்டி கூட போய் ஏதாவது ஹெல்ப் வேணா பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓகே, ஷெரீஃப் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனும் எதுவுமே பேசாம போயிடுறான். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னே ஹீரோக்கு புரியல. வெறுப்புல அங்கிருந்து வெளியே வந்தா ஜேடு வேற இங்க நடக்கிற நிறைய விஷயம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு புக்கை நம்ம நடுப்பக்கத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்ச மாதிரி குழப்பமா இருக்கு. ஆனா நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தப்பட்டதை எதுன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ நல்லா திங்க் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா அசிஸ்டன்ட் காரங்க வந்துடுறான். ஷெரீஃப் எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாரா கிட்ட பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அசிஸ்டன்ட் காரனும் பின்னாடியே வரான். நெக்ஸ்ட் சீன்லயே டோனா, எல்ஜின், அதுக்கப்புறம் அந்த பெருசு ஹீரோவோட பையனை கூட கத்தியில சொருகிச்சு பாத்தீங்களா, அந்த பெருசையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க கரெக்டா அந்த ஆர்வி வெஹிக்கிள் இருக்கிற இடத்துக்கு. அப்ப அந்த பெருசு இருந்துட்டு அந்த மொட்டையனை தேடுறதெல்லாம் வேஸ்ட்டுமா, அவன் சொல்ற பேச்சே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு டோனா, டே நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை இன்னும் படையல் போடாம உயிரோட வச்சிருக்கிறதே பெருசு, ஒழுங்கு மரியாதையா வாய மூடிட்டு சொல்றத மட்டும் கேளு, நீ அந்த பக்கம் போய் அவனை தேடுன்னு அனுப்பி விட்டுறாங்க. டோனாவும் எல்ஜினும் இன்னொரு பக்கம் தேடிட்டு இருக்கும் போது அந்த பெருசு கத்துற சத்தம் கேக்குது. என்னடா ஆச்சுன்னு ஓடி வந்து பார்த்தா மொட்டையன் பேச்சு மூச்சு இல்லாம அன்கான்சியஸா கிடக்குறான். டோனாவும் செக் பண்ணி பாக்குறாங்க, மூச்சு இருக்கு. என்னதான் ஆச்சுன்னு கண்ணை திறந்து பார்த்தா இவனோட கண்ணும் கிரே கலர்ல மாறி இருக்கு. சரி, இதுக்கு மேல இவனை விட்டுட்டு போக முடியாது, வேன்ல ஏத்துங்கடான்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் அவனை தூக்க வராங்க. அப்ப அந்த மொட்டைய ஒரு கத்து கத்தி அலறுவான் பாருங்க. 2 பேத்துக்கும் ட்ரௌசர் கழுறது ஒரு நிமிஷம். அதே டைம்ல மேத்யூவோட பொண்ணை கிறிஸ்டி செக் பண்ணி பார்த்துட்டு பல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு கண்ணை ஓபன் பண்ணி பார்த்தா இவ கண்ணும் கிரே கலர்ல மாறி இருக்கு. அந்த மொட்டையை அலறனா பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த பொண்ணும் கத்தி கதறி அலறா. அவங்களும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல காலனி ஹவுஸ்ல இருக்க நர்ஸ்காரியும் கத்தி கதறி அலறா. அவ கண்ணும் கிரே கலர்ல மாறி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ சாராவையும் அசிஸ்டன்ட் காரனையும் கூப்பிட்டுட்டு ஃபாரஸ்டுக்குள்ளதான் வந்துட்டு இருக்கான். சாரா இருந்துட்டு இப்ப நம்ம எங்க தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இருந்துட்டு, எனக்கு என்னமோ எல்லாமே இங்கதான் ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. நீ அன்னைக்கு ஒரு மந்திர மரத்துக்குள்ள போ சொன்ன, அப்பதான் நான் ஒரு சேம்பர்ல லாக் ஆனேன். அதுக்கு ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பையன் தான் ஹெல்ப் பண்ணான்னு நீ சொன்ன. அதே பையன் தான் எல்ஜினோட ட்ரீம்லயும் வந்து சொல்லியிருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ரைம்ஸ் அது எல்லா இடத்துலயுமே ஒழிச்சிட்டு இருக்கு. கடைசியா ஒரு பொண்ணு தூக்கத்துல இறந்தா பாத்தியா, அவளும் அந்த ரைம்ஸ் ரிப்பீட்டடா சொன்னா. அசிஸ்டன்ட் காரனுக்கு வந்த போன்லயும் அந்த ரைம்ஸ் தான் கேட்டுச்சு. தே டச், தே ஸ்டீல், தே பிரேக். இதுக்கு மேல யாரும் சுதந்திரமா இருக்க முடியாது. அந்த 3ஐயும் தேடி அவங்க வரப்போறாங்க அந்த மெலோடி ஸ்டாப் பண்ற வரைக்கும். ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் கேட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த சாராக்கு கன்வே பண்ணிட்டு, அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது சாரா இருந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான் பாக்குறான் அப்படின்னு சொல்றா. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன, இங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு. இப்ப அதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு, நீ தயாரா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது அவளும் ஒத்துக்கிறா. சரி அப்படின்னா வான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சேம்பர்ல இருந்து ஒரு பில்டிங்க்கு வெளியே வந்தான் பாத்தீங்களா, அங்கேயும் கூட ஒரு வயசான பெரியவரை கட்டி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு வர. அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகி தான் கிடக்குது. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இங்கேதான் ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. பக்கத்திலேயே ஒரு ஹோல் இருந்துச்சு, ஒரு 40-50 அடி இருக்கும், அதுக்குள்ளதான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாராவோட மூஞ்சி மாறுது. ஹீரோவும் என்னமா ஆச்சுன்னு கேட்கும் போது எனக்கு அந்த மியூசிக் கேக்குது அப்படின்னு சாரா சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சாராவும் அங்க இருக்கிற மண்ணை கிண்டி கிளறிட்டு இருக்கா. எனக்கு கேக்குது, இங்கதான் அந்த மியூசிக் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அப்படி ஸ்டன் ஆயிடுறா. அவங்க கத்துற சத்தம் கேட்குது, அது அவங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சாராவோட மூக்குலேருந்து பிளட் வர ஆரம்பிக்குது.
அப்படியே தலையை பிடிச்சிட்டு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் காரனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்ப சாராவும் அவங்க அந்த 3க்காகவே வந்திருக்காங்க, அந்த 3மே இங்கதான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வழியில கதறா. ஹீரோ இருந்துட்டு என்னடா வேடிக்கை பார்க்குற, ஃபர்ஸ்ட் இவளை இங்கிருந்து கூட்டு போலான்னு சொல்லி சாராவை கூட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா சாரா 2 பேத்தையுமே தள்ளி விட்டுறா. அப்ப சாரா இருந்துட்டு ஹீரோவை பார்த்து, அதுகெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்குது, உன்னாலதான் இங்கிருந்து சுதந்திரமாயி அதுகெல்லாம் டவுனுக்கு வந்துச்சாமா, அதுக எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா அவ அசிஸ்டண்ட்டை பார்த்து, உன்னைய டச் பண்ணதுல இருந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிருச்சாமா அப்படின்னு வேற சொல்றா. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அந்த பூச்சி இவன் கையை கடிச்ச விஷயம் சாராக்கு தெரியவே தெரியாது. அப்ப சாரா இருந்துட்டு மேத்யூவோட பொண்ணோட பேரை சொல்லி, அவளும் மற்ற 2 பேருமே சாக போறாங்க, நீ தான் இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணி ஆகணும் ஹீரோவை பார்த்து சொல்றா. ஹீரோக்கு எப்படி ஸ்டாப் பண்றதுனே தெரியல. அதுக்கான வழியை சொல்லுமான்னு கேட்கும்போது, அந்த மியூசிக் பாக்ஸை நீ நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றா. என்னம்மா இது கொடுமையா இருக்கு, கண்ணுக்கு தெரியாத மியூசிக் பாக்ஸை நான் எப்படிமா நிறுத்த முடியும் அப்படின்னு இவன் புலம்பும் போது சாரா வழியில துடிக்கிறா. ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு டோனாவை தான் காட்டுறாங்க. காலனி ஹவுஸ்ல இருக்கிறவங்களோட நிலைமைய பார்க்கும் போது டோனாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுல பஸ்ல வந்த அந்த வயசான லேடி வேற இங்க இருக்கிறவங்க யாரும் தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் உட்கார வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டோனா இருந்துட்டு அங்க பாடி கார்டா ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு, இதுக்கு மேல கன்னு தேவைப்படாது, அது ஷெட்ல வச்சு லாக் பண்ணிரு, ஏற்கனவே இங்க இருக்கிறவங்கள ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படின்னு டோனா சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்லயே மேத்யூவோட ஒய்ஃப் மேத்யூவை தனியா கூப்பிட்டு பேசுறா. நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உன்னோட சப்போர்ட் எனக்கு வேணும். விக்டரோட அம்மா கடைசியா அந்த வாட்ச் டவர்ல நிறைய குழந்தைங்க அடைச்சு வச்சிருக்காங்க, அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி தான் போயிருக்காங்க. அப்பதான் வீட்டுக்கு போறதுக்கு வழி கிடைக்கும்னு அவங்க நம்பினாங்க. என்னோட கண்ணுக்கும் அதே குழந்தைங்க தான் தெரியறாங்க, அந்த வாட்ச் டவரும் என் ட்ரீம்ல வருது. ஸோ இந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுல மேத்யூவுக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை. பட் அவன் ஒய்ஃப் இருந்துட்டு, நேத்து நைட் இருந்து என் பொண்ணு அன்கான்சியஸ்ல கிடக்குறா, என்னால சும்மா நின்றுட்டு அவளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி வேடிக்கை பார்க்க முடியாது, நான் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு குழந்தைய இழந்திருக்கோம், நான் இவளையும் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்றா. பதிலுக்கு மேத்யூவும், நீ சொன்னதெல்லாம் சரியா இருந்தாலும் விக்டரோட அம்மா திரும்பி வரவே இல்லை, கடைசி வரைக்கும் இந்த வில்லேஜ்ல விக்டர் தனியா தான் வளர்ந்துருக்கான், ஸோ அந்த நிலைமை நம்ம குழந்தைக்கு வேண்டாம் அப்படின்னு கரெக்டா சொல்றான். ஆனா இருந்தாலும் மேத்யூவோட ஒய்ஃப்க்கு ஒருவேளை அந்த டவர்ல இருக்கிற குழந்தைங்களை காப்பாத்தனாதான் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு வழி கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வருது. நம்ம பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் இது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் மேத்யூவோட ஒய்ஃப் விக்டர் கிட்ட வந்து, உங்க அம்மா அந்த வாட்ச் டவருக்கு போனாங்கல்ல, அதுக்கான வழி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஆனா விக்டர் வந்துட்டு, வாட்ச் டவருக்கு போறக்கான வழி எனக்கு தெரியாது, ஆனா அந்த பாட்டில் ட்ரீ கிட்ட போறக்கான வழி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் வரைஞ்சி வச்சிருக்கிற டிராயிங்ல இருந்து அந்த பாட்டில் ட்ரீயோட இமேஜை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த மரத்துக்கிட்ட போயிட்டா ஈஸியா வாட்ச் டவர் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்றான். சரிப்பா, அந்த மரத்துக்கிட்ட போறக்கான வழி உனக்கு தெரியுமான்னு கேட்டா ஆமான்னு சொல்றான். பட் மேத்யூவுக்கு இதுல சுத்தமா துளி கூட விருப்பம் இல்லை. ஆனா ஒய்ஃப் இருந்துட்டு, தயவு செஞ்சு என்னை தடுக்காத, அட்லீஸ்ட் என் பொண்ணுக்காக நான் இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லேயே ஹீரோவை தான் காட்டுறாங்க. சரி நம்ம எல்லாம் டவுனுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, அந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணாதான் எல்லாமே முடியும், அது இங்கிருந்து தான் கேட்குதுன்னு சாரா சொல்றா. ஆனா நீங்க டவுனுக்கு போயாகணும்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது, இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, நம்ம இமேஜின் கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட நம்ம மோதிட்டு இருக்கோம், இங்க இருந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இப்பத்துக்கு டவுனுக்கு போய் அங்க இருக்கிற மக்களை முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நீ வைக்க ட்ரை பண்ணு, அது போதும் அப்படின்னு சொல்லிடுறான். அதே டைம்ல காலனி ஹவுஸ்ல கடைசியா ஒரு பொண்ணு தூக்கத்துல இறந்தா பாத்தீங்களா, அவளோட லவ்வர் ரொம்பவே சோகமா இருக்கான். அவங்கிட்ட ஹீரோவோட பையன் தான் ரொம்ப ஆறுதலா பேசி சமாதானப்படுத்துறான். அப்ப கரெக்டா அங்க வர ஃபாத்திமா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகும்னு எனக்கு தெரியல, ஸோ சாகிறதா இருந்தாலும் உன் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனால உடனடியா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றா. இதை ஹீரோவோட பையனும் சந்தோஷமா ஏத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்லயே ஜேட் அங்க இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாம் உடைச்சு இந்த சிம்பிள் கூட ஏதாவது மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான்.
அப்ப திடீர்னு அவன் பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா வந்திருக்கிறது பார்காரன். இவன் தான் செத்து போயிட்டானே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம். ஆனா இவனை பார்க்குற ஜேடு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சுப்பா, கொஞ்ச நேரத்துல நீயா போயிருவ அப்படின்னு அவன் வேலையை அசால்ட்டா பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்கார் இருந்துட்டு, ஏன்டா ஆன்சரே கிடைக்காத இடத்துல தேடனா எப்படிரா உனக்கு பதில் கிடைக்கும்? ஆல்ரெடி நீ தேடிட்டு இருக்கிற சிம்பலை ஒரு டனல்குள்ள பார்த்தேன்னு மேத்யூவோட ஒய்ஃப் சொன்னால, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ஸ்டெப் எடுத்த அப்படின்னு கேட்குறான். பயமுள்ள ஜாலியாக அங்கே இருக்கிற சரக்கு வேற எடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் உண்மையாக செத்து போயிட்டானா உயிரோடு இருக்கானாங்கிற கன்ஃபியூஷன் நம்மளுக்கே வருது. ஜேட் இருந்துட்டு, இப்போ நீ என்ன ராஜா சொல்ல வர? நானும் அந்த சிம்பலை தேடி டனல்குள்ளே போகணும்னு சொல்கிறியா? இதுக்கு மேலேயும் உயிரை பணைய வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை ஜேடுக்குள்ளே இருக்கு. ஆனால் பார்கார் இருந்துட்டு, இந்த வில்லேஜ்லேயே உனக்கு தேவையான எல்லாமே இருக்கு, உனக்கு ஆன்சர் வேணும்னா நீ தேடி தான் ஆகணும். சப்போஸ் அந்த டனல்குள்ளே போனாதான் அந்த மேத்யூவோட பொண்ணை காப்பாற்ற முடியும்னா நீ போவையா மாட்டையா அப்படின்னு கேட்குறான். நெக்ஸ்ட் சீன்லேயே டோனா சொன்ன மாதிரி அந்த பாடிகார்டு பயப்புள்ள ஷெட்டில் கன்னை வச்சு லாக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இறந்து போன பொண்ணோட லவ்வர் அங்கே வரான். பயப்புள்ள நார்மலாக பேசிட்டு இருக்கும் போதே அந்த பாடிகார்டுக்காரனோட கழுத்துலயே ஒரு வெட்டு போடுறான். பயப்புள்ள துடி துடிச்சு அங்கேயே சாகுறான். இவனும் லாக்கர்லேருந்து கன்னை ஆட்டையை போட்டு அங்கிருந்து கிளம்புறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜேட் அந்த பார்கார சொன்னதை கேட்டு பயப்புள்ள டனல்குள்ள போறக்கு முடிவு எடுத்துட்டானாட்டு இருக்கு. போனா திரும்பி வரக்கு வழி வேணுமே, அங்க இருக்கிற ஒரு மரத்துல கயிறை கட்டி அதை புடிச்சுக்கிட்டு உள்ள இறங்கலான்னு பாக்குறான். ஆனா ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. காலடி எடுத்து வச்ச உடனேயே பெப்பர பேன் வலிக்கிட்டு வந்து உழுகிறான் ஜேடு. பயப்புள்ளிக்கு பயம் வேற ஒரு பக்கம். அப்பப்ப இந்த கயிறு அந்திரிச்சா இல்லையான்னு இழுத்து இழுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் வரான். டனல் வேற கருகும்னு இருட்டா இருக்கு. ஒரு கட்டத்துல அவன் கையில இருந்த டார்ச் வேற அணைஞ்சடைஞ்சு எரிய ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் பயப்புள்ள பதறி போயிடுறான். ஒரு வழியா மண்டையில 2 தட்டு தட்டி டார்ச்சை சரி பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வரான். திடீர்னு ஒரு பொம்மை இருக்கிறத பார்த்து பயப்புள்ள பம்பி போயிடுறான். ஏன்னா ஆல்ரெடி இந்த பொம்மை தான் இவன் பக்கத்துல உட்காந்து சிரிக்கிற மாதிரி ஒரு இல்லூஷன் இவனுக்கு வந்திருக்கும். ஆனாலும் இவனுக்கு தைரியம் தாங்க. இவ்வளவு நடந்தும் அந்த பொம்மை உண்மையா இல்லையான்னு போய் செக் பண்ணி வேற பாக்குறான். அது பொம்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பயப்புள்ள அதை கடந்து போகவே ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ சர்ச்சுக்கு தான் வரான். பயப்புள்ள ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கான். இருக்கிற கோவத்துல உண்மையாலுமே இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்படுறத நீ உண்மையாலுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? எங்களையெல்லாம் காப்பாற்றணும்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஃபாதர் இங்க இருக்கிற வரைக்கும் உன் பேரை சொல்லி இங்க இருக்கிற மக்களை எல்லாம் சமாதானப்படுத்தி ரொம்ப அமைதியா வச்சிருந்தான். நீ தான் கண்டிப்பா அவனை இங்க அனுப்பி வச்சிருப்ப, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குன்னு ரொம்பவே நம்பினான். ஆனா உன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தவனை என்னன்னே தெரியாத ஒரு கிரியேச்சர் கழுத்துல அறுத்து கொலை பண்ணிருச்சு. அவன் சாகும் போதும் கூட கடைசியா உன்னை மனசுல நினைச்சு ப்ரே பண்ணிட்டே தான் இறந்து போனான். அதனால நான் இங்க ப்ரே பண்றதுக்காக வரல, இங்க நடக்கிறத என்னால ஸ்டாப் பண்ண முடியும்னு சில பேர் நம்புறாங்க, அதுக்குண்டான வழியவாவது நீ காட்டு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா டோனா அங்க வந்துடுறாங்க. தம்பி, சாமியை திட்டுறதும் ஒரு விதமான கிரைம் தான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்கிட்ட பதிலே இல்லை, திக்கி திணங்கி நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டோனா கிட்ட மேத்யூவோட பொண்ணு, அந்த மொட்டையன், அப்புறம் நர்ஸ்காரி 3 பேரும் சாக போறாங்க அப்படின்னு சாரா சொன்ன விஷயத்த சொல்றான். இதை கேட்கிற டோனாக்கும் சாக்காகுது. அது மட்டும் இல்லாம என்னாலதான் இதை தடுக்க முடியும், அந்த மியூசிக்கை நிறுத்தணும்னு சாரா சொல்றா. ஆனா அவ சொன்ன இடத்துல அந்த மியூசிக் பாக்ஸோ இல்ல அந்த மியூசிக் சத்தமோ எனக்கு கேட்கவே கிடையாது. ஸோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை என்னால் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது டோனா இருந்துட்டு, இங்க பாரு, ஆல்ரெடி இந்த வில்லேஜுக்கு நீ உன்னால என்ன முடியுமோ அந்த பெஸ்ட் கொடுத்துட்ட. சொல்ல போனா இத்தனை நாள் இவங்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜரா வாழ்ந்ததே உன்னால தான். இப்ப நடக்கிறதெல்லாம் நம்ம இமேஜினேஷனுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு. தூக்கத்துல எல்லாம் வந்து கொலை பண்ணுதுன்னா நம்ம எப்படி தடுக்க முடியும்? ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு ஓரங்கட்டி வை. உன்னோட பையனும் ஃபாத்திமாவும் மேரேஜ் பண்றதா முடிவெடுத்துட்டாங்க. யாருக்கு தெரியும், இதே நம்ம வாழ்க்கையோட கடைசி நாளாவும் கூட இருக்கலாம். அதனால கடைசியா உன் பையனோட கல்யாணத்தையாவது வந்து பார்த்து சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப நம்மளுக்கு ஜேடதா காட்டுறாங்க. அவனுக்கு எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம திக்கி திணங்கி நிக்கும் போது திடீர்னு அங்குயி அப்படிங்கிற அந்த சத்தம் கேக்குது. இவனும் சுத்தி சுத்தி பாக்குறான். இவன் இருந்த இடத்த சுத்தியும் ஒரு 7 சாக்ரிஃபைஸ் சேம்பர் மாதிரி வந்திருக்கு. அந்த 7 சேம்பர்லயும் 7 குழந்தைங்களை படுக்க வச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க தான் அங்குயிங்கிற பேரை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல.
அப்பதான் எல்லா குழந்தைங்களும் மேலே பார்த்து அந்த பேர் சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இவனும் மேலே நிமிந்து பார்த்தா இந்த டனலோட உச்சியில மரத்தோட வேர்லயே இவன் தேடிட்டு இருந்த சிம்பிள் அங்க இருக்கு. வச்சாம் பாருங்க ட்விஸ்ட். இத்தனை நாள் இவன் தேடிட்டு இருந்த சிம்பிள் அந்த டனலோட டாப்ல இருக்கிறத பார்த்து உறைஞ்சு போய் ஆச்சரியத்தில் நிக்கிறான். இப்ப அவனுக்கு கேட்கிற சத்தம் நின்றுச்சு. என்னடான்னு சுத்தி பார்த்தா அந்த சேம்பரையும் காணோம், குழந்தைங்களையும் காணோம். மறுபடியும் இப்ப மேல டார்ச் அடிச்சு பார்க்கறான். டாப்ல அந்த வேர்லயே சிம்பிள் மாதிரி இருந்த இடமும் க்ளோஸ் ஆயிருக்கு. டே என்னதாண்டா சொல்ல வரீங்க அப்படிங்கிற பதட்டத்துல இருக்கான். அதே டைம்ல மேத்யூவோட ஒய்ஃபை விக்டர் காட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். பயப்புல திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுறான். இங்கதான் அந்த மரம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற மரத்தை பார்த்து இது புதுசா இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல வரும்போதே மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு ஒருவேளை நம்ம வழி மாறி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவனுக்கு அந்த பாட்டில் சத்தமும் கேக்குது. ஒரு வழியா அந்த பாட்டில் ட்ரீயையும் கண்டுபிடிச்சாரான். அப்போ விக்டர் இருந்துட்டு நான் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து காலையில வெளியே வரும்போது ஊர்ல இருக்கிற எல்லாருமே இறந்து கிடந்தாங்க. ஸோ எங்க அம்மாவை தேடிட்டு நான் இங்கேதான் வந்தேன். அவங்களும் இங்கேதான் இறந்து கிடந்தாங்க. இந்த மரத்துக்குள்ளேயே அவங்க போகலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்றான். மேத்யூவோட ஒய்ஃப்க்கு இது புதுசா இருக்கு. ஆமா, ஒரு நாள் என் பொண்ணும் கூட சொல்லியிருந்தா காலனி ஹவுஸ்க்குள்ள அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும்போது நீ ஏதோ மரத்துக்குள்ள ஒளிஞ்சுக்க சொல்லிதான் அவளை எஸ்கேப் பண்ணி விட்டேன்னு. அந்த மாதிரி மரமான்னு கேட்கும்போது விக்டர் இருந்துட்டு இது ஒரு மந்திர மரம், இதுக்குள்ள போனா எந்த வழியில வெளியே வருவோன்னே நம்மளால சொல்ல முடியாது. ஆனா எங்க அம்மா இந்த பாட்டில் ட்ரீயை மட்டும் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த மரத்துக்குள்ள போனா மட்டும்தான் அந்த வாட்ச் டவர் கிட்ட போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். அதுக்கப்புறம் இவங்களும் அதுக்குள்ள போக தயாராகும் போது விக்டர் இருந்துட்டு அவன் இத்தனை வருஷமா அவன் கூடயே வச்சிருந்த லஞ்ச் பாக்ஸை எடுத்து கொடுக்குறான். இதுல உங்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறான். ஸோ விக்டரோட நல்ல மனசு மேத்யூவோட ஒய்ஃபுக்கும் புரியுது. அதனால அவனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த மரத்துக்குள்ள போறாங்க. பார்த்தா அடுத்த செகண்டே ஃபாரஸ்டோட இன்னொரு பக்கத்துல வராங்க. இவங்களும் வெளியே வந்து பார்த்தா விக்டர் சொன்ன மாதிரியே அந்த வாட்ச் டவர் கிட்ட தான் வந்திருக்காங்க. அதே டைம்ல டோனா ஃபாத்திமாவை சர்ப்ரைஸா கூப்பிட்டு வராங்க அவங்க மேரேஜ் நடக்கிற இடத்த காட்டுறக்காக. இவங்க மேரேஜை பெருசா யாருக்கும் சொல்லலையாட்டிருக்கு. ஆமா, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தூங்க முடியாம பீதியில் இருக்கானுங்க. இப்ப போய் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணா நல்லா இருக்காது இல்லைங்க. ஸோ ஃபாத்திமாக்கு ஒரு விண்டோல இருந்து வெளியே பார்க்குற வியூ ரொம்ப பிடிக்கும். அந்த விண்டோ கிட்ட வச்சுதான் மேரேஜ் நடக்க போகுது. இருந்தாலும் இன்னும் ஹீரோ அங்க வரலையா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் இருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோவும் வந்துடுறான். யூஸ்வலா கல்யாண பொண்ணு அவங்க அப்பா தானே கூப்பிட்டு வந்து விடுவாங்க. இங்க இருக்கிறது ஹீரோ மட்டும் தானே. அதனால ஃபாத்திமா இந்த விஷயத்த சொல்ல வரும் போதே ஹீரோவே புரிஞ்சுக்கிட்டு ஃபாத்திமாவை அவன் தான் கூப்பிட்டு வந்து விடுறான். அப்ப ஃபாத்திமாவும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் லைஃப் அவங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு அவன் கையில ஒரு ரிங்கையும் போட்டு விடுறான். பதிலுக்கு ஹீரோவோட பையனும் நீ வர வரைக்கும் என் வாழ்க்கையே இருட்டா இருந்துச்சு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே பிரைட் ஆயிருச்சு, ஸோ என்னோட வாழ்க்கையின் வெளிச்சமே நீதான் அப்படின்னு டைலாக் கூட்டிட்டு ப்ரொபோஸ் பண்றான். ஆனா இதை கேட்கிற ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால ஹீரோ இருந்துட்டு நான் உடனடியா கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். வந்தவன் அந்த ட்ரக்ல இருந்து தீப்பந்தம் வைக்கிற அந்த டார்ச் எடுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு கிளம்புறான். பார்த்தா காலனி ஹவுஸ்ல இருந்து கன்னை ஆட்டை போட்டவன் இப்ப ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். எல்லாத்துக்கும் நீதாண்டா காரணம், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்டா, இந்த டார்ச் இருந்தா போதும், நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்ல வருவான். ஆனா அவன் அதுக்குள்ளேயும் ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ணிடுறான். ஹீரோவோட ஷோல்டர்லயும் அடிபட்டுருது. பதிலுக்கு ஹீரோ ஷூட் பண்ணதுல அவன் அந்த இடத்துலயே மர்கையா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த டார்ச்சை எடுத்துட்டு சாரா இங்கேதான் மியூசிக் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தா பாத்தீங்களா, அங்க வந்து அந்த டார்ச்சை பத்த வைக்கிறான். பத்த வச்ச அடுத்த செகண்டே அந்த டனல் மறுபடியும் உருவாயிருது. இந்த டைம் அந்த டனலுக்குள்ள மேத்யூவோட பொண்ணு, நர்ஸ்காரி, அந்த மொட்டைய 3 பேருமே இங்கேதான் லாக் ஆயிருக்காங்க அப்படின்னு ஹீரோக்கு தெரியுது. அப்ப கரெக்டா அந்த மியூசிக் பாக்ஸ் அங்க பிளே ஆயிட்டு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடறான். இவன் அதை உடைக்கலான்னு போகும்போது கரெக்டா ஹீரோவோட ஒய்ஃப் அங்க வந்துடுறாங்க. உன்னால எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது, இங்க இருக்கிறவங்க கஷ்டப்படணுங்கிறது விதி, நான் சொல்றத கேளு, நீ என் கூட வந்துரு அப்படின்னு கூப்பிட பாக்குறாங்க. ஆனா இந்த 3 பேருமே வழியில கதற சத்தம் தான் ஹீரோக்கு கேட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒய்ஃப் பேச்சை கேட்கறத விட அந்த 3 பேர்த்த காப்பாத்துறதா முக்கியம்னு சொல்லிட்டு
ஹீரோவும் அந்த மியூசிக் பாக்ஸை அடிச்சு சுக்கு நூறா உடைச்சிடுறான். இங்க அந்த மியூசிக் பாக்ஸ் உடைஞ்ச உடனேயே மேத்யூவோட பொண்ணு, அப்புறம் அந்த நர்ஸ்காரி, அப்புறம் அந்த மொட்டைய 3 பேருமே நார்மல் ஆயிடுறாங்க. கையில் இருந்த டார்ச் அணைஞ்சனால ஹீரோ இருந்த பில்டிங்கும் பழைய நிலைமைக்கே போயிருது. ஒரு வழியா அந்த 3 பேர்த்தையும் காப்பாத்திட்டேன், இதுக்கு மேல உங்களால என்னை ஒன்றும் பண்ண முடியாதுடான்னு ஹீரோ கத்தும் போதே பக்கத்துல அந்த நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. ஹீரோ அந்த நாயை பார்க்கும் போதே என்னைய ஃபாலோ பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி நாய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. அதே டைம்ல நார்மலான மேத்யூவோட பொண்ணும் அம்மா எங்க அப்படின்னு கேட்கிறா. பாவம் மேத்யூ என்ன சொல்றதுனே தெரியாம திக்கி திணங்கி நின்றுட்டு இருக்கான். இப்பதான் நம்மளுக்கு மேத்யூவோட ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்க அந்த வாட்ச் டவர் மேல ஏறிட்டு இருக்கும் போது ஸ்டெப்ஸ்ல சில கார்ட்ஸ் டாய்ஸ் நிறைய இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப கரெக்டா அவங்களுக்கும் அங்குயி அப்படிங்கிற பேர் சொல்ற சத்தம் கேக்குது. இவங்களும் மேல யாராவது இருக்கீங்களாப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து பார்த்தா யாரையுமே காணோம். இப்பதான் மேத்யூவோட ஒய்ஃப் மேல இருந்து டோட்டல் வியூவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அவங்களுக்கு பின்னாடி வந்து நிக்கிற அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட பையன், என்னைய மன்னிச்சிருங்க, இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு மேத்யூவோட ஒய்ஃபை வாட்ச் டவர்ல இருந்து தள்ளி விட்டுறான். அவங்களும் கண்ணாடியெல்லாம் பொழந்துட்டு உழுகுறாங்க. அங்க சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்லயே மேத்யூவோட ஒய்ஃப் ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்ணை முழிக்கிறாங்க. இவங்களுக்கு எங்க இருக்கோம், சுத்தி என்ன நடக்குது எதுவுமே புரியல. அப்ப கரெக்டா அங்க ஒரு டாக்டர் வராங்க. எனக்கு என்னாச்சு, நான் எங்க இருக்கேன்னு விசாரிக்கும் போது அந்த டாக்டர் இருந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி பக்கத்து மலையில ஹைக்கிங் போனவங்க தான் உங்களை கண்டுபிடிச்சாங்க, நீங்க அங்க அன்கான்சியஸா இருந்தீங்க, அவங்க தான் உங்களை இந்த ஹாஸ்பிட்டலையும் சேர்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இத கேட்ட உடனே மேத்யூவோட ஒய்ஃபுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ அப்படி மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு அந்த ஸ்கிரீனை விலக்கி பார்த்தாதான் தெரியுது இவங்க அந்த வில்லேஜை விட்டு உண்மையான இடத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு. இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த இடத்துல சீசன் 2 அருமையா கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் சீசன் 3ல மீட் பண்ணலாம். நன்றி.